வானம் என்ற பெரிய வீட்டில் கதிரவன் என்ற சூரியனும் மதி என்ற சந்திரனும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். ஆனால் வெகு தொலைவில் வசித்தார்கள். தொலைவில் இருந்ததால் அவர்களின் நட்பு மிகவும் அழகாக இருந்தது. ஒரு நாள் மதிக்கு ஒரு ஆசை வந்தது. நான் என் சிறந்த நண்பனான கதிரவனுடன் இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அது வானத்திடம் கேட்டது. மதியின் ஆசை நிறைவேறியது. அது மெதுவாக கதிரவனை நோக்கி நகரத் தொடங்கியது. முதலில் எல்லாம் உற்சாகமாக இருந்தது. நான் என் நண்பனை நெருங்குகிறேன் என்று மதி மகிழ்ச்சியுடன் கூறியது. ஆனால் மதி மிகவும் நெருங்க நெருங்க பிரச்சனைகள் தொடங்கின. கதிரவனின் கடுமையான வெப்பம் மதியின் மேன்மையான மேற்பரப்பை சுட்டெரித்தது. அவனது ஒளி அவளுக்கு மிகவும் பிரகாசமாக இருந்தது. கதிரவனின் பிரகாசத்தில் மதியின் குளிர்ச்சியான ஒளி அனைத்தும் போனது. தன்னால் இப்போது பிரகாசிக்க முடியவில்லை என்பதால் அவள் சோகமும் கோபமும் அடைந்தாள். கதிரவனும் பாதிப்பை உணர்ந்தான். மதி அவனது ஒளியை பூமிக்கு செல்ல விடாமல் தடுத்தாள். இது கிரகணத்தை ஏற்படுத்தியது. உலகம் இருட்டாகவும் குளிராகவும் மாறியது. இது கதிரவனை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது. தங்களின் நெருக்கம் இருவருக்கும் நல்லதல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதுவே கிட்ட வந்தால் முட்ட பகை என்பதை போல் இருந்தது. வருத்தத்துடன் மதி மீண்டும் தன் பழைய இடத்திற்கே செல்ல விரும்பினாள். தொலைவில் இருப்பதே நல்லது என்று நினைத்தாள். அவளுடைய ஆசை மீண்டும் நிறைவேறியது. மீண்டும் தங்கள் இடங்களில் அவர்கள் முன்பு போல் அழகாக இருந்தார்கள். கதிரவன் பிரகாசமாக ஒளிர்ந்தான். மதி மேன்மையாக ஜொலித்தாள். இதுவே அகல இருந்தால் நிகழ உறவு என்பார்கள். குழந்தைகளே, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? உறவு நீடிக்க வேண்டுமென்றால் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க வேண்டும். தொலைவில் இருப்பதும் நிதானமாக பழகுவதும் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.